இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தல் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. டுடே நம்ம டெமோ கிளாஸ் பார்க்க போகிறோம். என்னுடைய நேம் ஆயிஷா பர்வீன். குரானில் 114 சூறாக்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் 97வது சூறாவாக சூரத்துல் கதிர் என்ற சூறா இடம்பெற்றிருக்கு. இந்த கதிர் அப்படின்னா இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் லைலத்துல் கதிர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான். அந்த வார்த்தையவே இந்த அத்தியாயத்தினுடைய பெயராக இங்கே குறிப்பிடுறாங்க, சூரத்துல் கதிர். சரி, கதிர்னா என்ன அப்படின்னா த கிரேட்னஸ், அதாவது மகத்துவம், ஸ்பெஷல்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா ஒரு மகத்துவமிக்க இரவை பற்றி, லைலத்துல் கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு இரவை பற்றி அல்லாஹு தாலா பெருமிதமாக பேசுகிறான். லைலத்துல் கதிர் என்ற அந்த மகத்துவமிக்க இரவை ரமலானுடைய மாதத்தில் நம்ம அனைவருமே அடைந்திருப்போம், கடந்தும் வந்திருப்போம். இந்த அத்தியாயத்தில் 5 ஆயத்துக்கள் இருக்குது. இந்த 5 ஆயத்துக்களுடைய ரெசிடேஷனை நாம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. இப்போது தஜ்வீதோட ரூல்ஸ் பார்க்கலாம். இன்ன நூன் ஷத்தா ஃபத்தஹா இருக்குது, அங்கே குன்னா செஞ்சு 2 கவுண்ட்ஸ் ஓதணும். அலீஃப் லாங் மத் இருக்குது, அது மத்து முன்ஃபசில் 2 to 4 ஹர்கத் நீட்டி ஓதணும். இன்ன அன்ஸல்னாஹுல நூன் சுக்குன் செய்யப்பட்டிருக்கு. ஜா இஹ்ஃபாவுடைய எழுத்து, அங்கேயும் 2 கவுண்ட்ஸ் குன்னா செஞ்சு ஓதணும். நாஹுல நா மத்து பில் அலீஃப், அங்கே 2 கவுண்ட்ஸ் நீட்டி ஓதணும். ஃபி அப்படிங்கிறது மத்து பில் யா. லைலத்தில் கதிர், காஃப் இஸ்திலாவுடைய எழுத்து, காஃப்னு சொல்லணும். கத்தில் தால் கல்கலாவுடைய எழுத்து, அங்கே கல்கலாவுடைய சட்டத்தை நம்ம சொல்லி கது அப்படின்னு சொல்லணும். கதிர் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஆயத்தினுடைய வக்ஃப் இருக்கிறதுனால அங்கே நம்ம கதிரி அப்படின்னு சொல்லாமல் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுவோம், கதிர் அப்படின்ட்டு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். வமா அப்படிங்கிற இடத்துல அலீஃப் இருக்குது, அந்த அலீஃப் லாங் மத்தில் இருக்குது. அப்போது அங்கே மத்து முன்ஃபசில், மத்து முன்ஃபசில 2 to 4 ஹர்கத் நீட்டணும். தால் சுக்குன் கல்கலாவுடைய எழுத்து, அங்கே அது அப்படின்னு சொல்லணும். அது ராக்கல ரா மத்து பில் அலீஃப் இருக்குது, அப்போது 2 ஹர்கத் நீட்டி அது ராக்க. அதே மாதிரி மா அப்படிங்கிற இடத்துல மா மத்து பில் அலீஃப். லைலத்துல் கதிரி, காஃப் இஸ்திலாவுடைய எழுத்து, தாலில் கல்கலாவுடைய சட்டத்தை நம்ம சொல்லணும். கது அப்படின்னு சொல்லணும், கது அப்படின்னு சொல்லாமல் கது அப்படின்னு சொல்லணும். இரின் அப்படின்னு சொல்லாமல் கதுரின்னு சொல்லாமல் கதிர் அப்படின்னு சொல்லி வக்ஃப் இருக்கிறதுனால நிப்பாட்டணும். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். ரிப்பீட்டடா, லைலத்துல் கத்ரி ஹைரும். ஹ ஹல்குடைய லெட்டர் கரெக்டாக உச்சரிக்கணும். ஹைரும் அப்படிங்கிற இடத்துல லம்மத்தைன் இருக்குது, ராக்கு லம்மத்தைன், மீம் ஷத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ அங்கே குன்னாவுடைய சட்டத்தை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். ஹைரும் மின், மின் குன்னா செய்யக்கூடாது, ஏன்னா பக்கத்தில் அலீஃப் இருக்குது. அலீஃப் இருக்கும்போது அங்கே குன்னா வராது. அல்ஃபி அது இல்ஹாருடைய எழுத்து, அதனால் அங்கே குன்னா செய்யக்கூடாது. மின் அல்ஃபி ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்துல லாம் லாங் மத்து இருக்குது, அங்கே அது மத்து முத்தசில், ஏன்னா ஒரே வார்த்தையிலேயே ஹம்சா பக்கத்தில் இருக்கிறதுனால அது மத்து முத்தசில். அங்கே நம்ம 5 to 6 ஹர்கத் நம்ம நீட்டணும்.
மலாஇகது அப்படின்னு. வர்ரூஹு அப்படிங்கிற இடத்துல ராக்கு பிறகு மத்பில் வாவ் வந்திருக்கு, 2 ஹர்கத் நீட்டி வர்ரூஹ். ஃபீஹால ஃபீக்கு பிறகு மத்பில் யா, அதை ஃபீஹா. ஹாக்கு பிறகும் மத்பில் அலீஃப் இருக்குது, ஹா அப்படிங்கிறோம் நம்ம. பி இஸினி, பி இஸினி, தால் வந்து கரெக்டாக உச்சரிக்கணும். பி இஸினி. ரொப்பிஹிம், ரொப்பிஹிம். மீம் ஷத்தா கெஸ்ரா, அங்கே குன்னா செஞ்சு ஓதணும். மீமுக்கு ஷத்து செய்யப்பட்டதுனால குன்னா செஞ்சு ரொப்பிஹிம். மின், மின் நூன் வந்து சுக்குன் செய்யப்பட்டிருக்கு, அப்போ அங்கே குன்னா செய்யணும். மின் குல்லி. அம்ரு சலாமுன், லாக்கு வந்து மத்பில் அலீஃப். சலாமுன் ஹிய ஹத்தா, தா வந்து மத்பில் அலீஃப். மத்லாஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ரில் ஜீம் வந்து கல்கலாவுடைய எழுத்து, அப்போது அந்த இடத்துல நம்ம பவுன்ஸ் பண்ணி ஃபஜ்ர்னு சொல்லணும். அதே மாதிரி ஃபஜ்ரின்னு சொல்லாமல் வக்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால ஃபஜ்ர் அப்படின்னு சொல்லி நிறுத்தணும் நம்ம. இந்த சூறாவுடைய ஸ்பெஷல், அல்லாஹ் நம்முடைய உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடையான குர்ஆன் இறக்கிய அருளில் பெற்ற அந்த இரவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். லைலத்துல் கத்ர், அதாவது மகத்துவமிக்க இரவு. அன்றைய நாளில் தான் குர்ஆன் வந்து முதலாக இறக்கிய அருளை பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படிங்கக்கூடிய அந்த வசனம் இறக்கப்பட்டது இல்லையா, அதை பற்றி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். இன்னும் இந்த இரவை பற்றி சொல்லும் போது, இது 1000 மாதங்களை விட சிறந்தது. அன்றைய நாளில் வந்து அமைதி இருக்கும், வானவர்கள் இறங்கி வருவாங்க, அந்த நாட்களில் வந்து நம்ம அதிகமாக நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நபியர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு நன்மையான ஒரு இரவை பற்றியும், அந்த நாளில் அதிக அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த சூறாலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 நாட்களில், ஒற்றைப்படை நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவை நபியர்கள் நம்ம தேட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த சூறாலேருந்து லைலத்துல் கத்ர் என்ற இரவினுடைய சிறப்பை பற்றியும், அன்றைய நாளில் குர்ஆன் இறக்கிய அருளை பெற்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்றைய நாளில் நம்ம அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.